வீதிகளில் குப்பைகளை வீசுவதை தவிர்ப்போம், தூய்மையான யாழ் நகரை உருவாக்குவோம். இங்கே சின்ன வாராண்டவனவனை காணலே, நேரம் 10 மணி ஆகுது கொண்டோம். யாழ் நகரை தூய்மையாக்க அனைவருக்கும் கைகோர்ப்போம், மாநகர சபை யாழ்ப்பாணம். ஒரு நல்ல விஷயம் கொண்டு போட்டிருக்காங்க. சின்ன இங்கே வாங்க ஒரு இருக்கா பாருங்க. சின்ன இங்கே குட் மார்னிங் வாங்க. வணக்கம் வணக்கம் முருகன், என்ன செய்றீங்க? குட் மார்னிங் வாங்க. இங்கே பாருங்க, வீதிகளில் குப்பைகளை வீசுவது யாழ் மாநகர சபையின் பிரட்டு மையங்களில் தினமும் காலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையில் தரம் பிரித்த கழிவுகளை வழங்க முடியும். நல்ல விஷயம் ஒன்று செய்கிறாங்க. பாருங்க, தரம் பிரித்து நீங்கள் குப்பைகளை கொண்டு வந்து இந்த இடங்களில் போடுக்க சொல்லி கிடக்கு. கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10 இடம் காட்டுறாங்க. நல்லூர் பிரட்டு மையம் என்று சொல்லி சங்கிலியன் வீதியில் இருக்காம். அரியாலை பிரட்டு மையம் என்று கனகரட்னம் சந்தியில் இருக்காம். கொழும்புத்துறை பிரட்டு மையம் என்று சொல்லி சுவாமியர் வீதியிலையும், நாவாந்துறை பிரட்டு மையம் என்று சொல்லி நாவாந்துறை சந்தைக்கிட்டையும், பாசூர் பிரட்டு மையம் என்று சொல்லி கடற்கரை வீதியிலையும், குருநகர் 2 வந்து 3ஆம் குருவு தெரு தண்ணி தாங்கி அடியிலையும் இருக்குது. அதே மாதிரி குருநகர் 2 மவுங்காமர் வீதியில் பிரதான தண்ணி தொட்டி அடியிலையும், பசார் பிரட்டு மையம் என்று சொல்லி கஸ்தூரியா வீதி கண்ணாடி சந்தையிலையும், வண்ணார் பண்ணை பிரட்டு மையம் என்று சொல்லி தட்டாதிரி சந்தையிலையும், மீள் சுழற்சி மையம் வந்து பொதுவாக இதான் அந்த மெயின் இடம். மீள் சுழற்சி மையம் இங்கே மெயினாக கொண்ட எல்லா சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ணி கொம்போஸா செய்கிற இடம் இதான். அதை மீள் பொருட்களுக்கு பிளாஸ்டிக் வந்து உருக்கி அதை வேறு ப்ராடக்டாக செய்கிறாங்க. உக்கக்கூடிய பொருட்கள் அந்த இலைகள், கஞ்சல்கள், வேறு விவசாய கழிவுகள், சந்தை கழிவுகள் எல்லாம் சேர்ந்து அதை வேறு சுழற்சியில் அமைச்சு செய்கிறாங்க. இந்த இடத்துல போட்டால் ஜாழ்ப்பாணம் இன்னும் அழகாக வருமே. என்ன சின்ன என்ன இவங்க கண்ட இடங்களை தூக்கி வருகிறது. எங்களோட சுகத்துக்காக நாங்கள் ரோட்டால் அப்படி போகல அப்படி வீசி போட்டு போகிறதால அது இன்னொரு ஆளுக்கள் அது அசௌகரியமாக போகும். எங்களுக்கு நோய்கள் பரவுறதுக்கோ அல்லது சுற்றுச்சூழல் தூய்மை இழக்கிறதுக்கும் இது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துறதும் இருக்குது. மற்றது தூய்மையான ஒரு ஜாழ் நகரை உருவாக்கணும்னு சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யணும், இந்த இடத்துல கை கொடுப்போம். அப்படி தானே சின்ன முருகன், கட்டாயம் நாங்கள் இந்த விஷயத்தையும் பற்றி எங்கள் உறவுகளோட நீங்கள் எவ்வளத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் இது இப்போ உங்களோட ஊர் எவ்வளத்தில் இருக்குது இந்த பிரட்டு மையத்தில்? நாங்கள் கொண்டு சங்கிலியன்லாம் கொடுக்குறோம். நீங்கள் சங்கிலியன்கிட்ட இருக்கிறபடியே சங்கிலியன் பிரட்டு மையம். நான் வந்து இருக்கிறது அரியாலை என்றபடியே நான் அரியாலை பிரட்டு மையம் கனகரட்னம் சந்தியில் ஒன்று இருக்குது. அந்த மூளை அந்த கேவலில் அது அப்படியே மாமலை சந்திக்கு போகுது. அந்த மூலக்கரையில் நான் கொண்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் டெக்னாலஜி வளர்ந்துட்டுல்ல. ஆமாம், அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இடங்களை பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் சில இடங்களில் உங்களுக்கு விளங்காது. ஓகே, கியூஆர்ன்றது வந்திருக்காங்க. கியூஆர் அதே அப்படியே அடுத்து காட்டுங்க. இது காட்டுங்க உறவுகளுக்கு. இது யாழ்ப்பாணத்தில் ஆக்களுக்கு மிகவும் தேவையானது. அந்த ஸ்கேனை எப்படி செய்ய வேண்டும் அந்த கியூஆரில் இடத்துல போட்டுட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த இடம் உங்களுக்கு அருகில் இருக்குது, அதில் ஒன்று இந்த குப்பையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சூழல் ஸ்கேன் பண்ணியும் அந்த இடத்தை இதை ஸ்கேன் பண்ணியும் அந்த இடங்களை பற்றி அறிஞ்சு கொள்ளக்கூடிய மேட்டர் அதையெல்லாம் இந்த வீதியை குப்பையில் இருந்து வீச தவிர்க்கிறதுக்கு வேறு என்ன ஐடியா செய்யலாம் சின்ன அதே உங்களோட கொமெண்ட்ஸில் போடும். வீட்டில் வந்து முருகன் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு டஸ்ட்பினோ இல்லாட்டி ஏதாவது குப்பைகளை சேகரிக்கக்கூடிய மாதிரி ஒன்றை வச்சுக்கொள்ளணும். மற்றது சும்மா கண்ட மாதிரி எல்லாம் வந்து எறிகிறதுக்கு வலிக்கக்கூடாது. வந்து ஒரே இடத்துக்கு போடக்கூடாது. கழிவையும் போட்டு வீட்டில் மரக்கரை கழிவையும் உண்டா போட்டு அந்த மஞ்சள் கழிவையும் மீன் கழிவையும் உண்டா போட்டால் அந்த குப்பை வந்து இன்னும் அது வேற ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தும். தரம் பிரித்து நீங்கள் அதை வீட்டில் செய்தீங்கன்னா உங்களோட வீட்டிலேயே கிடங்க வெட்டி போட்டு இருக்கக்கூடிய கழிவை போடலாம். அப்படித்தானே? அப்படின்னு செய்யலாம். மற்றது அதான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் கழிவுகளை வந்து எறியணும் மட்டும் அவசியம் இல்லை, நாங்கள் அதை வீட்டிலேயே கன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் முருகன். உண்மைதான். அப்படின்னு செய்து போட்டு அப்புறம் தேவையில்லாட்டில் வந்து மேலதிகமான கழிவுகளை இவங்கள்ட்ட ஒன்று கொடுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? உண்மை. வீட்டில் சின்ன சின்ன வீட்டு தோட்டமோ அப்படி இப்படி செய்கிற ஆக்களுக்கு வந்து அது பிரயோசனப்படும். மற்றபடி நகரப்புறங்கள் இருக்கிறார்கள் கட்டாயம் இங்கே கொடுக்க தான் முடியும். இடங்கள் இல்லை வீட்டில் ஒன்று செய்யல இடங்கள் காணிகளே ஒரு அரைப்பிறப்பு காணிக்க அப்படி இருக்கும், அல்லது அரைப்பிறப்பு காணிக்கிற 5 குடும்பம் இருக்கும். அப்படியான கஷ்டம் அவங்களெல்லாம் இப்படியான இடங்கள்ல கொடுத்தாங்கன்னு சொன்னால் வீடும் சுத்தமாக இருக்கும். உங்களோட கழிவின் மூலம் அந்த நகரத்தையும் துப்புரவாக்கி வைக்கலாம். அந்த நிறுவனங்களும் தங்களோட தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதில் அவங்களும் ஒரு எக்கனாமிக் பொருளாதாரத்தை உழைத்துக் கொள்ளலாம். அப்படியான தன்மையை ஏற்படுத்த சொல்லி கூறிக்கொண்டு நாங்கள் உறவுகளிடம் விடைபெறுவோம். என்ன முருகன், நீங்களும் உங்களோட கருத்துக்களை அல்லது அவங்களுக்கு நன்றி கூறி பாய் சொல்லி விடுங்க. நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் எங்கே குப்பையை போடுறீங்கன்னு சொல்லியும் அந்த குப்பையை எந்த சுழற்சி மையத்தில் கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்விடத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லியும் இதில் இடம் இருந்தால் அதை கொமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம். இதில் சம்மந்தமாக உங்களோட அபிப்பிராயம் இருந்தாலும் நீங்கள் கூறலாம். பாய், நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு என்ன ஆதரவு தாருங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.
வணக்கம். See you.